வணக்கம் மக்களே, மக்களுக்கு மக்களே. சென்னை மாநகரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது என்னவா இருக்கும்? ஊராயாது, என்ன சூடு, திருநெல்வேலி சூட்டை விட அதிக சூடு சென்னையில தான் இருக்கும் போல இருக்கு, மனுஷன் குடியிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி திட்டி தீர்ப்போம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகுது. 10 மணிக்கு வரேன்னு சொன்ன இடத்துக்கு நான் 11:30 போய் நிற்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாகன நெரிசல் அப்படின்னு இந்த சென்னையோட வசதி வாய்ப்புகள் அத்தனையும் வாங்கிக்கிட்டு இந்த சென்னையில் இருந்தே நம்முடைய சாப்பாட்டுக்கான அத்தனை வழிக்கான சம்பளத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி நம்ம வசதியாக வாழ்ந்துட்டு அப்பா அம்மாவை திட்டி தீப்பம் பாருங்க, அதே மாதிரியே திட்டக்கூடிய இடம் உண்டு அப்படின்னு சொன்னால் இந்த சென்னை மாநகரம் தான். கரிச்சு கொட்டுவோம். ஆனால் இந்த சென்னை மாநகரம் ஆகச்சிறந்த ஆச்சரியங்களையும் வியப்புகளையும் நம்பவே முடியாத பல உண்மைகளையும் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இனிமேல் சென்னை மாநகரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆச்சரியங்கள் தான் உங்களுடைய நினைவுக்கு வரணும். அந்த ஆச்சரியங்களை பற்றி, அந்த வியப்புகளை பற்றி, அந்த நம்ப முடியாத உண்மைகளை பற்றி தான் இன்றைக்கி முப்பாட்டம் டைரியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துகள் எதுவாக இருந்தாலும் முப்பாட்டம் டைரியோட கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தை பதிவிடுங்க. மன்னர்கள் காலத்துல இருந்தே இந்த சென்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்லவர்களுடைய காலத்துல அவர்களுடைய துறைமுகமா நம்ம மயிலாப்பூர் இருந்திருக்கு. பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன் இருக்காரு இல்லையா, அவருக்கு மயிலை காவலன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டப்பெயர் கூட இருக்கு. இந்தியா 3 பக்கமும் நீரால சூழப்பட்ட ஒரு நாடு. இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு நகரம் இப்படி 3 பக்கம் நீரால சூழப்பட்ட ஒன்றா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்ம சென்னை நகரம் தான். கிழக்கில் வங்காள விரிகுடா கடல் இருக்கு. சென்னையோட நடுவுலேயே கூவமாறு, அடையாறு ஓடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஆறுகள் நம்ம பூந்தமல்லியை சுற்றி, அதாவது மேற்கு பகுதியில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கு மேலே தான் பல கட்டடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நீர் உணர்திறன்னு சொல்லக்கூடிய வாட்டர் சென்சிட்டிவ் சிட்டியாக சென்னை இருந்தாலும் ஒரே சமயத்தில் வறட்சியையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஒரே சமயத்தில் வெள்ளப்பெருக்கையும் நம்மளால் உணர முடிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பக்கமும் நீரால் சூழ்ந்திருக்கிறதும் அதற்கு அந்த நீர் வெளியேறுவதற்கான சரியான நீர் மேலாண்மை திட்டம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் தான். பெரும்பாலான இந்திய நகரங்கள் அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் நீர் ஆதாரத்துக்காக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சென்னை தான் வடகிழக்கு பருவமழையால் அதிகப்படியான நீர் ஆதாரம் பெறுகிற ஒரே நகரம். முதல் உலக போரில் தாக்குதலுக்கு உள்ளான ஒரே இந்திய நகரம் சென்னை. 1914 செப்டம்பர் 22 ஜெர்மானிய போர்க்கப்பல் எம்டன் சென்னை துறைமுகத்துக்கு மேல குண்டு வீசுது. இதனுடைய நினைவு சின்னம் உயர்நீதிமன்றத்தில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. மேலை நாட்டவர்கள் இந்தியாவில் கட்டின முதல் கோட்டை எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னையோட செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 1644 இந்த கோட்டை கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேல இந்த கோட்டையில இருந்துதான் கிழக்கு இந்திய கம்பெனி நம்மளை அதிகாரம் செஞ்சாங்க. இந்தியாவினுடைய பிரிட்டிஷ் நகரம் மும்பை, கொல்கத்தா, சென்னை. இந்தியாவில் இன்னும் புழக்கத்தில் இருக்கிற பழமையான ரயில் நிலையம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னையோட ராயபுரம் ரயில் நிலையம் 1856 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தோட ராயபுரம் ரயில் நிலையத்தை ஒப்பிடும்போது 1907 இருந்து தான் மிக முக்கியமான ரயில் நிலையமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மாறுது. அதுக்கு முன்னாடி ரயில்களுடைய இதயமாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராயபுரம் ரயில் நிலையம். புறநகர் ரயில் நிலையத்தை ஆரம்பித்து அதை சோதனைக்குட்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற எம்ஆர்டிஎஸ் நம்ம சென்னையில் தான் முதல்ல தொடங்கினாங்க 1995. கண்டுபிடிப்புலையும் சென்னை தான் முதல்ல. இந்தியாவோட பழமையான புத்தக கடை எது? ஹெக்கின் பாதம்ஸ் சென்னையில் இருக்குது. 1844 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தக கடை இருந்துட்டு இருக்கு. 450 ஆண்டுகளுக்கு மேலே மிக பழமையான ஆலமரம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னையோட அடையாறில். உலக அளவில் உயிரோடு இருக்கக்கூடிய மிக அதிசயமான மரங்களில் இந்த ஆலமரமும் ஒன்று. மிக பழமையான பொறியியல் கல்லூரி நம்ம சென்னை கிண்டியில் இருக்கிற கிண்டி பொறியியல் கல்லூரி. இந்தியாவினுடைய முதல் மிருக காட்சி சாலை வன உயிரியல் பூங்கா எங்கே ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறீங்க? வண்டலூரில் இருக்கிற அண்ணா அறிஞர் உயிரியல் பூங்கா தான் இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஜூ. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ எங்கே ஆரம்பித்தாங்க? சென்னையில். கோலிவுட் இப்படித்தான் ஆரம்பித்தது. இந்தியாவினுடைய வானளாவிய உயர்ந்த கட்டடம் எதுன்னு நினைக்கிறீங்க? எல்ஐசி பில்டிங். எல்லாத்துக்கும் மேலே ஆசியாவினுடைய மிக நீண்ட நகர கடற்கரை நம்ம மெரினா கடற்கரை, கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் நீளம். அதுவும்
சிட்டி பீச், மனிதர்கள் உருவாக்காம இயற்கையாலேயே உருவான ஒரு பீச் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சென்னையில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய டெட்ராய்ட் சிட்டி மாதிரி இந்தியாவினுடைய டெட்ராய்ட் சிட்டி அப்படின்னு எதை சொல்கிறோம் தெரியுமா? அந்த பெருமை சென்னை நகரத்துக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% ஆட்டோமொபைல் இங்கே தான் உற்பத்தி ஆகுது. 60% ஆட்டோ காம்போனன்ட்ஸ், அதாவது உதிரி பாகங்களும் சென்னையில் தான் உற்பத்தி ஆகுது. இதனால் இந்தியாவினுடைய டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமை நம்ம சென்னை மாநகரத்துக்கு தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இனிமேல் இந்த சென்னை மாநகரத்தை கிண்டல் பண்ணுவீங்க, கரிச்சு கொட்டுவீங்க. பழமையான வரலாறு மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய எதிர்காலமே இந்த சென்னையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.